ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பரமேஷ். டுடே நான் உங்களுக்காக என்ன பண்ண எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, ரோமான்ஸுங்கிற மலையாள காமெடி த்ரில்லர் மூவி தான் எடுத்து வந்திருக்கேன். படம் செம காமெடியாகவும் இருக்கும். அட் டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லராக மூவ் ஆயிரும். வாங்க மூவிஸ்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மலை கிராமம், ஓகேங்களா? அங்கே இருக்க ஒரு சர்ச்சை தான் காட்டுறாங்க. அந்த சர்ச்சில் வந்து ரோட்ரிக்கோங்கிற ஒரு ஃபாதரையும் காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, புதுசாக வந்த புதுமண தம்பதிகளுக்கு திருமணம் செய்து வச்சிருக்காரு. இந்த கேங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லேடியும் இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஃபாதரையே ஒரு மாதிரி லைன் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஃபாதர் லவ் பண்ணுறாங்க போல. நான் உங்களை காதலிக்கிறேன், திருமணம் செஞ்சு கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கிட்ட போய் அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஃபாதர் என்ன பண்ணுறாரு, ரிஜெக்ட் பண்ணிடுறாரு, ஓகேங்களா? இதனால் அவங்க அழுது என்ன பண்ணுறாங்க, அங்கே ஊர்லேயே இருக்க ஒரு உயரமான மலை உச்சிலேருந்து குதிச்சு சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. இதை கேட்ட ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, நம்ம ஃபாதர் தான் அந்த பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணிட்டார் போல, அதனால அவங்க என்ன பண்ணாங்க, மனவேதனை அடைஞ்சு சூசைட் பண்ணிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு தீப்பாந்தெல்லாம் எடுத்துட்டு இந்த ஃபாதரை அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. வந்து பாத்தீங்கன்னா இது தெரிஞ்ச ஃபாதரு அவமானம் தாங்க முடியாம அவரு சூசைட் பண்ணி தூக்குல தொங்கி இறந்துடுறாரு. இதை என்ன கட் பண்ணிட்டு பிரசன்ட் டேல என்ன நடக்குன்னு காட்டுறாங்க. பிரசன்ட் டேல பாத்தீங்கன்னா ரயில் மூவ் ஆயிட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு 3 பேரை தான் காட்டுறாங்க, ஓகேங்களா? அது லாஸ்டா நிறைய முடி வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் பேர் சிபு. அது நடு சென்டர்ல இருக்க பேர் வந்து ஆகாஷ். இவங்க தான் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு. ஆனா வந்து ஆகாஷை விட நம்ம ஷிப்பு வந்து கொஞ்சம் ஏஜ் மூத்தவர்னால அண்ணா அண்ணா விழிச்சுட்டு இருப்பாரு. அது இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தலை அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு, ஓகேங்களா? அவங்க என்ன பேப்பர் படிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க போல, அந்த மாதிரி தான் நமக்கு வந்து தெரியும். ஆனா வந்து இந்த ஆப்போசிட்ல திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் இருக்காரு. இவங்க படிச்சிருந்த பேப்பரை பிடிக்கி பார்த்தாங்கன்னா இவனுக்கு 3 பேர் கையிலையும் விலங்கு மாட்டிருக்கு. அப்பதான் நமக்கு வந்து தெரியுது, சரியான களவாணி பயலுக்கு போல 3 பேர் சொல்லிட்டு. அந்த ஊர் சைட்ல இருக்க நிறைய இடத்துலலாம் இவங்க தான் வந்து திருட்டு சம்பவம்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனால பிடிச்சி இவங்களை வந்து கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ஒரு 2-3 போலீஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின்ல இருந்து கூட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஷிபுவும் ஆகாஷும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, இதுல இருந்து எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுருக்காங்க. அப்போ வந்து ஷிபு வந்து எனக்கு வந்து வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வாஷ்ரூம் இவர் போனா கூட இவர் தனியா போக முடியாது. ஏன்னா எல்லா கையிலையும் சேர்த்து விலங்கு வந்து அந்த 3 பேர் கையிலையும் சேர்த்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. 1 by 1 அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ இவர் போனா 3 பேர் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ 3 பேரும் அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்க பாத்தீங்கன்னா வாஷ்ரூம் பக்கத்துலயே ஒரு பிளான் போடுறாங்க இந்த 3 பேரும். அதாவது அங்க இருக்க 2-3 போலீஸை மட்டும் நம்ம அட்டாக் பண்ணிட்டு எப்படியா அந்த ஓடுற ட்ரெயின்ல இருந்து டக்குன்னு சடனா குதிச்சு தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அதை மாதிரி என்ன பண்றாங்க, அங்க இருக்க இவர் லாக் கீ வச்சிருப்பார்ல, அந்த போலீஸ் மட்டும் அட்டாக் பண்ணி ஒரு கீயை வாங்கி எல்லா லாக்கையும் ஓபன் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, ஓடுற ட்ரெயின்ல இருந்து குதிச்சு ஊருண்டு தப்பிச்சிடுறாங்க, ஓகேங்களா? அதை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல என்ன வந்து காட்டுறாங்கன்னா, அந்த அழகான ஊர்ல வந்து டூரிஸ்ட் பீப்புள் 1-2 பேர் வந்திருப்பாங்க போல. ஒரு வயசான ஆளைய காட்டுறாங்க. இவர் பேர் தான் பாபி ஏச்சன், ஓகேங்களா? இவர் வந்து அந்த சர்ச்லாம் இருக்கும்போது இவர் சின்னதா ஒரு ஸ்டேஷனரி கடை மாதிரி நடத்திட்டு வந்திருப்பாரு. நல்ல பிசினஸ் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சர்ச் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த ஃபாதர் இறந்த பிறகு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் புது ஃபாதரும் யாரும் வந்து வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இவர் பிசினஸும் டல்லா இருக்கும். என்னைக்காவது இந்த மாதிரி டூரிஸ்ட் பீப்புள் அந்த இடத்துக்கு வந்தா மட்டும் ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் சேல்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி காசை வச்சு இவர் வந்து குடும்பம் நடத்திட்டு இருப்பாரு. இவங்களுக்கு ஒரு வயசான ஒய்ஃப் வந்து இருக்காங்க. அவங்களும் உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையாவே இருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, என்னைக்கு அந்த சர்ச் வந்து சாத்தப்பட்டுச்சோ அன்னையில இருந்தா எல்லா பிரச்சனையும் வந்து நடக்குது, என்னைக்கு இந்த ஊருக்கு வந்து நல்ல விதமா நடக்க போதோ அந்த மாதிரிலாம் இவர் வந்து பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா தோம்பியச்சன் ஒரு ஆளை வந்து காட்டுறாங்க. இவர் யாருன்னா அந்த ஊர்ல இருக்க ஒரு ஊர் தலைவர், ஓகேங்களா? இவர் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு பெரிய பிஷப் கிட்ட என்ன பண்ணிருப்பாரு, நம்ம ஊருக்கு வந்து இருக்கிற சர்ச்ல வந்து ஃபாதர் யாரும் இல்லாதனால ஒரு ஃபாதரை வந்து அனுப்பி விடுங்க அந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாரு. அப்ப அந்த பெரிய பிஷப் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு 2 ஃபாதர் வந்து நான் அனுப்பி விடுறேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு, ஓகேங்களா? அவரோட நம்பர் வந்து கொடுத்திருப்பாரு. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி இவர் வந்து பேசுறாரு. அப்ப செம மழை பெஞ்சிட்டு இருக்கும் அவங்க ஏரியால. ஸோ அவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்க ஏரியாவுக்கு வரதுக்கு உங்க ஊருக்கு வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹெவியான ரெயின்லாம் இருக்குது, அவசகுணமாவே இருக்குது. அது இல்லாம அந்த ஃபாதருக்கு அந்த சர்ச்சுக்குள்ளேயே அவர் வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வர ஃபாதர்லாம் ரத்தம் கக்கி இறந்துடுறாங்க. அந்த பயத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க வரவே இல்லை, உங்க ஊருக்குலாம் வரணும்னா ரோம்ஸ்ல இருந்து ஆளுங்களே வரணும் அந்த மாதிரி சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, போனை வச்சுவாங்க. இவர் மழை பெஞ்ச இதுல வந்து இவர் காதுக்கு வந்து தெளிவா வந்து கேட்டிருக்காது, இவங்க வரலன்னு சொன்னது அவர் வந்து தெளிவா வந்து கேட்டிருக்காரு. அவருக்காக என்ன கேட்டிருக்குன்னா, ரோமன்ஸ்ல இருந்து வந்து 2 ஃபாதர் வந்து வராங்க போல அந்த மாதிரி அவர் காதுல வந்து கேட்டிருக்கோம். ஊர் மக்களுக்கு அவர் கெத்தா வந்து இந்த மாதிரி நம்ம சர்ச்சுக்கு வந்து ரோம்ஸ்ல இருந்து 2 ஃபாதர் வந்து வர போறாங்க, எல்லாம் என்னோட முயற்சியால தான் வந்து சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கெத்த காட்டிட்டு அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் அந்த ஃபாதரை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த சைடு மரத்துக்கு செடி பின்னாடி ஒருத்தன் வந்து ஒளிஞ்சிருந்து ஒரு மாதிரி திருட்டு முடி மாதிரி முடிக்கிறான் ஃபாதரை பத்தி சொன்னும் போது. உடனே இவன் நமக்குலாம் தோணும், இவன் எதுக்கு இந்த ஃபாதரை பத்தி பேசும்போது இந்த மாதிரி திருட்டு முடி முடிக்கிறான்னு. இதை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சொல்றேன். அதை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த பாபி அச்சன் தான் காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, அவர் வீட்டுல பைபிள்லாம் ரீட் பண்ணிட்டு இந்த தேவ தூதர்கள்லாம் வானத்துல இருந்து வருவாங்க அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரை வந்து காட்டுறானுங்க. அதாவது ஷிபுவும் ஆகாசும் 2 பேர் தான் காட்டுறாங்க. அவனுங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் அங்க படிக்க படிக்க இவங்க இங்க நடந்து வருது, இவங்க என்னென்ன பண்றாங்க அதுதான் நமக்கு வந்து ஃப்ரேம்ல வந்து காட்டிட்டு இருக்க மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து பேசிக்கிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு ஊர்ல வந்து ட்ரெயின்ல இருந்து குதிச்சானுங்க, ஏதோ ஒரு பள்ளத்தால குதிச்சு வந்துட்டாங்க, ஏதோ ஒரு ஊருக்கு போல. அந்த இடத்துல அப்படியே பேசி நடந்து வரும்போது ஒரு கல்லுக்கடையும் இருக்குது, அங்க பார்த்து சரக்கெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க, மறுநாள் என்ன பண்றாங்க, காலையில
அங்க இருக்க ஒரு ஷாப் வந்து இருக்கும், சின்னதா ஒரு பெட்டி ஷாப் மாதிரி. அதுல இருக்க லேண்ட்லைன்ல கால் பண்ணி ஷிபு வந்து யாருக்கிட்டயே பேசுறாரு. அவர் வேற யாரும் இல்ல, ஒரு ஃபாரினுக்கு அனுப்பி விட பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ற ஒரு ஏஜென்ட் போல. அவரு கால் பண்ணி, யோ என்னைய ஆச்சு என் பாஸ்போர்ட் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாரு. எங்க பாஸ்போர்ட்லாம் என்னன்னா, இவங்க ஊர்ல அங்கங்க திருட்டு சம்பவம் நிறைய பண்ணிட்டு இருக்கறனால போலீஸ் வந்து ஹெவியா வந்து தேடிட்டு இருப்பாங்க. அப்படி வந்து பிடிச்சிட்டு இவங்க கோர்ட்ல எல்லாம் சரண்டர் பண்ணி இவங்களுக்கு பயங்கரமா ட்ரீட்மெண்ட் வந்து ஐ மீன் என்னது நல்ல ஹெவியான பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும், அந்த மாதிரி தான் ஒரு பிளான்ல வந்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து என்ன நடக்கும்னா, இவங்க அந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்க, போலீஸ்காரை தாக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வந்து ஓடி வந்திருப்பாங்க. ஸோ இவர்கிட்ட வந்து பாஸ்போர்ட் ரெடி ஆச்சுன்னா அப்ளை பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபாரினுக்கு போயிடலாம், ஃபாரினுக்கு போயிட்டா நம்ம யாரும் பிடிக்க முடியாது, அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம ஷிபுவும் ஆகாசம் இருப்பாங்க. அப்ப ஷிபு கால் பண்ணி கேட்கும்போது அந்த ஏஜென்ட் என்ன சொல்லுவானா, சார் ஆல்மோஸ்ட் எல்லாம் டன் தான் சார், ஒரு 1 மந்த் மட்டும் நீங்க மட்டும் வெயிட் பண்ணுங்க, அப்ப மட்டும் யாரு கண்ணிலையும் தெரிஞ்சிடாம ஏதாவது ஒரு ஊர்லயோ எங்கேயாவது வந்து பதுங்கிருங்க, 1 மாசத்துக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிரும், அதுக்கப்புறம் நீங்க ஃபாரின் போயிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அந்த மாதிரி சொல்ல, 1 மாசம் நம்ம எங்கேயாவது தங்க போறோம்னு சொல்லிட்டு இவங்க வந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க குதிரை எல்லாம் ஓட்டுற ஒரு ஆள் வந்து ஒருத்தர் வந்து இருப்பாரு. குதிரை எல்லாம் பராமரிக்கிற மாதிரி ஒரு ஆள் வந்து இருப்பாரு அந்த கிராமத்துல. அவரு என்னடா நம்ம ஊருக்கு யாரு புதுசா ஒரு 2 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்குறாரு. அப்பதான் இவருக்கு ஒரு ஞாபகம் வருது, ஊர் தலைவர் வந்து இந்த ரோம்ஸ்ல இருந்து 2 ஃபாதர் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அவங்க தான் வந்துட்டாங்க போல நினைச்சிட்டு இவரையே ஃபாலோ பண்ண வந்து ஆரம்பிப்பாரு. ஒரு கட்டத்துல என்ன பண்ணுது, இவங்களை பக்கத்துல நெருங்கி போயிட்டு, நீங்க தானே அந்த 2 பேர் அப்படின்னு கேட்பாங்க. உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிரும். ஐயோ நம்ம ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தா இவன் பார்த்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு வந்து என்ன சொல்றாரு, அவரே சொல்லுவாரு, நீங்க தான் அந்த 2 ஃபாதர் தானே, நீங்க ஊர் தலைவர் வந்து சொன்னார் ரோம்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படி சொன்ன உடனே நம்ம ஷிபு வந்து ஒரு ஐடியா வந்து பண்றான். ஐடியா வந்து பண்ணிட்டு, இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ் கிட்ட சொல்லிட்டு, நீ குதிரை ஓட்டுறவன் தானே, உன் பேர் துறை தானே, உன் குடும்பம் ரொம்ப ஏழ்மையில தானே இருக்கு, அந்த மாதிரி ஒரு பிட்ட போட இவரும், ஐயா தெய்வ கடாச்சமான ஆளுங்களா நீங்க வந்து இருக்கிறீங்க, ஃபாதரா வந்து இருக்கிறீங்க, இந்த மாதிரி என் பேரு என் ஊரு என் குடும்பம் எந்த நிலைமையில இருக்கு சொல்றீங்க, நீங்க உண்மையிலேயே கிரேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு கும்பலாம் போட்டு அங்க இருந்து தப்பிச்சு வர்றாரு. எங்கடா, ஊர்ல போய் மக்கள் கிட்ட சொல்ல இந்த மாதிரி ஃபாதர் வந்து வந்துட்டாங்க அந்த மாதிரி சொல்றதுக்காக தப்பிச்சு போறாரு. உடனே நம்ம ஆகாஷ் வந்து, தல நீ எப்படி தல அவன் வந்து குதிரை ஓட்டுறவன், அவன் பேர் துவரம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸா எப்படி நீ கண்டுபிடிச்சு சொல்லும் போது, அவனோட குதிரை வண்டியில பார்த்தேன்டா துவரம்னு எழுந்துருச்சு, மெஸ்மியா அந்த மாதிரி குதிரை வண்டிலாம் ஓட்டுறவங்க என்ன பெரிய பணக்காரனாவா இருக்க போறாங்க, ஏழையா தான் இருப்பாங்க, அதனால சும்மா அடிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு அந்த வந்து ரோம்ஸ்ல ஃபாதர் வர போறாங்கன்னு சொல்றதுனால நம்ம தலைவர் அங்க இருக்க மக்கள் கிட்ட கெத்தா வந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த குதிரை ஓட்டுறவன் வந்து வந்துட்டு, சார் அந்த ஃபாதர் வந்து நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க சார், வந்துட்டு இருக்க வழியில நான் வந்து பார்த்தேன் சார் அந்த மாதிரி சொல்லிடுவாரு. ஓகேங்களா. இன்னொருத்தர் ஒரு கரண்டி போட்ட ஒரு தாத்தாவும் அவரு என்ன சொல்றாருன்னா, சார் நீங்க என்ன சொல்றீங்க, ஃபாதர் வந்து நம்ம ஏரியாக்கு வந்துட்டாங்க, அதாவது நம்ம சர்ச்சுக்கே வந்து அங்க வந்து தங்கியிருக்காங்க அந்த மாதிரி இந்த ஊர் தலைவர்கிட்ட இவர் வந்து சொல்லிடுறாரு. உடனே ஊர் தலைவர் என்ன பண்றாரு, எல்லா ஆளுங்களும் ஐயோ நம்ம அவங்களை வரவேற்கணும்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சு போறாங்க, வாங்க எல்லாரும் போய் அவங்க வரவேற்பேன்னு சொல்லிட்டு ஆளர் அடிச்சு ஒரு 10-15 பேரை கூப்பிட்டு அந்த சர்ச்சுக்கு வந்து வராங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க 2 பேரும் நம்ம சிவும் ஆகாசம் சர்ச் வாசல எங்க ஏதோ போர்வை ஆட்டையை போட்டு போன போல அதை வந்து தூங்கிட்டு ஆரத்து உட்காந்து இப்படி எஞ்சி பாக்குறானுங்க. பாத்தீங்கன்னா எஞ்சி பார்த்துட்டு ஊர் மக்களா சுத்தத்தை பார்த்து ஐயோ நம்ம திருடன் கண்டுபிடிச்சிட்டானு போல சொல்லிட்டு என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க முடிக்கும் போது டக்குன்னு என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ மாட்டிட்டோம், சரி வேற வழி இல்ல, நம்ம மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டோம் சொல்லி மண்டி போட்டு 2 பேரும் மன்னிப்பு பாருங்க. இவங்க மண்டி போடுறத பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் மண்டி போட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபாதர் எவ்வளவு நேரம் தான் ஃபாதர் நான் இப்படியே மண்டி போட்டே இருக்கேன், சீக்கிரம் சார் முட்டுலாம் வலிக்கிறது ஊர் தலைவர் வந்து ஒரு பண்ணா வந்து சொல்லிட்டு இருப்பாரு. என்னட்டு ஃபாதரா, நீங்க நீங்க ரோம்ல இருந்து வந்திருக்க ஃபாதர் அப்படின்னு சொல்லும் போது, சரி வேற வழி இல்ல, பாஸ்போர்ட் ரெடி பண்ண 1 மாசம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட் வந்து சொல்லிட்டான், எப்படி இந்த 1 மாசத்தை இந்த ஊர்லயே இருந்து இவங்கெல்லாம் ஏமாத்திட்டு ஃபாதரா வந்து வாழ்ந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிபு ஆகாசம் ஒரு பிளான் வந்து போட்டுட்டு இருக்கானுங்க. இப்படி பிளான் போட்டு இருக்கும் போது என்ன நடக்குது, அங்க ஒரு போலீஸ்காரரும் வந்துடுறாரு ஜீப்ல. உடனே என்ன பண்றாங்க, ஐயோ போலீஸ்க்கு இந்த மேட்டர் தெரிஞ்சு போச்சே, நம்மளே ஏதாவது ஒரு ஃபாதர் வேஷம் போட்டு இந்த 1 மாசம் ஒப்பேத்திட்டு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் ரெடி ஆனு தப்பிச்சலான்னு பார்த்தா இவரு வேற வந்து குட்டையை குழப்பி விடுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் வந்து 2 பேர் கையையும் பிடிச்சிட்டு வணங்கிட்டு, ஃபாதர் நீங்க இந்த சர்ச்சுக்கு வந்து ரொம்ப பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கோம் நாங்கெல்லாம், ஏன்னா எந்த ஃபாதருமே இல்லாதனால சர்ச் ரொம்ப நாளா மூடிட்டு இருந்துச்சு, ஊர்ல நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்ல, ஆடா இதாண்டா இந்த மாதிரி ஊர் தானே நமக்கு தேவை, இந்த மாதிரி மக்கள் தான் நம்ம ஏமாத்துறதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ளே எல்லாம் பண்ணிட்டு அவங்களை ஏமாத்திட்டு என்ன பண்றாங்க, அந்த ஊரை விட்டு வராங்க. ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது ஊர் மக்களுக்குலாம் ஒரே சந்தோஷப்பா, நம்ம ஊருக்கு வந்து 2 ஃபாதர் வந்து வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதா தான் நடக்கும் சொல்லிட்டு சந்தோஷம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க ஃபாதர்ஸ் எல்லாம் தங்கறதுக்காக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு ரூம் வந்து அரேஞ்ச் வந்து பண்றாங்க, அந்த சர்ச் பக்கத்துல இருக்க மாதிரி ஒரு அரேஞ்ச் வந்து பண்றாங்க. அது யாருன்னா இந்த வயசான இவர் தான் வந்து பண்ணுவாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபாதருக்கும் என்ன பண்ணுவாரு, அந்த வீடு இது அரேஞ்ச் பண்றது ஹெல்ப் பண்றது தான் அவர் தான் கூட இருந்து வந்து பார்த்துப்பாரு. ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் ஒரு ரூமை காட்டி இங்க தான் நீங்க தங்க போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சடனா சார் இந்த ரூம் செட் ஆகாது, வாங்க இன்னொரு ரூம் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு சுடுகாடு பக்கத்துல இருக்க மாதிரி ஒரு ரூம் வந்து கூட்டு வந்து, இங்க தான் சார் நீங்க வந்து இங்க தான் ஃபாதர் நீங்க 2 பேரும் ஸ்டே பண்ண போறீங்க,
ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபாதர் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அவங்களெல்லாம் இங்கே தான் நான் வந்து தங்க வச்சிருந்தேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபாதர்லாம் போன பிறகு இந்த இடத்துல வந்து இந்த அமானுஷ்ய சக்தியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இறந்தவங்க போனதை யாருமே நாங்க இங்க வந்து புதைக்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தள்ளி தான் போச்சுட்டு இருக்கோம். இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே, இந்த சுடுகாடை அடைச்சு தான் போட்டிருந்தோம். இதுக்கப்புறம் இந்த சுடுகாடை ஓப்பன் பண்ணி வச்சிருவோம். எல்லாரும் இங்கேயே மக்கள் இறந்தவங்க எல்லாம் இங்கேயே வந்து போச்சிருவாங்க. இனி நீங்க இருக்கீங்க, நாங்க தைரியமா இருப்போம். அந்த மாதிரி ஒரு கெத்தா சொல்லிட்டு போறது என்னது சுடுகாடு போறது நாங்க தங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு அலற மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில இவங்க நல்லா தூங்கி எழுந்துச்சு ரெஸ்ட் ஆன ஃப்ரெஷ் ஆன பிறகு என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விருந்து ஓகேங்களா. கறி, மீன், முட்டை அது இதுன்னு ஒரு ஹெவியான இது சாப்பாடு வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணா நல்ல வெளுத்து வாங்குறானுங்க அப்பாடா. ஏன்னா இவங்க திருடி தொழில் பாருங்க, இந்த மாதிரி சாப்பாடுலாம் பெருசா வந்து சாப்பிட்டு இருக்க மாட்டானுங்க. அது இல்லாம போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போன ரயில்ல இருந்து குதிச்சு இது பண்ணி ரொம்ப பசியில தான் இருப்பாங்க. செம கட்டுன்னு கட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் தலைவரும் அவர் வீட்டுல வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல விருந்து வந்து உபசரிக்கிறாரு ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தூங்கிக்கிட்டே ஏதோ கனவு காண்ற மாதிரி ஒருத்தர் வந்து காட்டுறாங்க. இந்த ஒருத்தர் இருக்கான இவன் வேற யாரும் கிடையாது. இவன் வந்து ஃபாதருக்கு வந்து படிச்சிருப்பான். ஆனா வந்து ஃபுல்லா படிச்சிருக்க மாட்டான், ஒரு அரை குறையா படிச்சிட்டு இருந்திருப்பான். இவன் என்ன ஒரு பிளான் வந்து பண்ணிருப்பானா, இந்த ஊருக்கு தான் ஃபாதருங்க யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அதாவது புதுசா இந்த ஃபாதர் வந்தாலும் திருவிழான்னு ஒரு நடக்கும். அந்த கோயில் திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி ரத்தங்கக்கே இறந்துடுறாங்க. சோ அதனால என்ன பண்ணுவான், நம்ம தான் இதுக்கப்புறம் ஃபாதர், இதுக்கப்புறம் நம்மள இந்த ஊரை ஏமாத்திட்டு இருக்க வேண்டியதான், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இவன் சுத்திட்டு இருந்திருப்பான். அப்பதான் என்ன பண்றாங்க, இந்த 2 ஃபாதரும் வரும்போது சார் நம்ம பொழப்புல ஒரு மண்ணாரி போட்டான்னு சொல்லிட்டு இவன் வந்து எப்பவுமே இவங்க 2 பேர் மேலே காண்டா இருக்க மாதிரி சீன் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாதருக்கு வந்து ஒரு 2 பொண்ணுங்க வந்து இருப்பாங்க ஓகேங்களா. ஒருத்தங்க வந்து வெளியூர்ல வந்து படிச்சுட்டு வந்துருப்பாங்க. இன்னொருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ளூர்லயே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க, வெளியூர்ல இருக்க அக்கா கிட்ட அக்கா நம்ம சர்ச்சுக்கு வந்து புதுசா 2 ஃபாதர் வந்துட்டாங்க சொல்லிட்டு இந்த ஃபாதரோட பெருமைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா. அப்ப அந்த கூட இருக்கவன் அந்த ஃபாதரா படிச்சேன்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் வந்து என்ன பண்ணுவான், இவங்க 2 பேரையும் குழப்பிட்டு இருப்பான். அப்ப ரூம்ஸ்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எது பண்ணிட்டு இருந்தீங்க, அங்க எந்த மாதிரி ஃபுட்லாம் சாப்பிட்டீங்க அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டு இவங்களை அதாவது இவங்க வாயில இருந்தே இவங்க உண்மையை வர வைக்கணும். அந்த மாதிரி அவனுக்கு ஒரு டவுட் மைண்டா ஒரு டவுட்லாம் இருக்கு இவங்க 2 பேரையும் பார்த்தா ஓகேங்களா. அப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது இவன் ரொம்ப நம்ம ஆகாசம் சொல்றாரு, இவன் ரொம்ப குட்டையை குழப்பி நம்மளை ஏதாவது பிரச்சனை மாத்தி விட்றான் போல. இப்ப நம்ம ஏதாவது ஃபாதர் மாதிரி பண்ணாதான் நம்ம இங்க இருந்து கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ண முடியும் சொல்லிட்டு அந்த ஃபாதர் ஒய்ஃபு கிட்ட ஏதோ ப்ரே பண்ற மாதிரி ப்ரே பண்ணிட்டு டக்குன்னு அவன் கையில இருந்து ஒரு ஆப்பிள் எடுத்து கொடுத்துருவான். எல்லாரும் சாக்காராங்க, என்னடா இது அதாவது ஜெபிச்சே ஆப்பிள் வர வச்சிட்டாரு அப்படின்னு சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க ஃபாதர் சின்ன பொண்ணுகிட்ட அவங்க கையிலையும் ப்ரே பண்ணிட்டு டக்குன்னு என்ன பண்றாரு, ஒரு சிலுவை மாதிரி ஒரு செயினை வந்து அவங்க குருசு மாலை மாதிரி அதையும் எடுத்து வந்து கொடுத்துறாரு. இதெல்லாம் பார்த்து வந்துப்பா சரியான பவர்ஃபுல்லான ஃபாதர்ஸ் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்காங்க சொல்லிட்டு ஊர் மக்களா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்துட்டு நான் கூட குழப்பவாதி இருக்கான்ல, அவன் வந்து என்ன பண்ணுவான், அப்ப எனக்கு உங்க மந்திரம் மூலம் ஜெபிச்சு ஏதாவது ஒண்ணு கொடுங்களேன் அந்த மாதிரி சொல்லும் போது டக்கு என்ன பண்றாரு, ஒரு இவங்க கடிச்சிட்டு போட்ட ஒரு எலும்பு இருக்கும்ல அந்த எலும்பு துண்டை கொடுக்குறாரு. உடனே கூட இருக்கலாம் செமையா வந்து சிரிக்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஜவுளி கடை வந்து ஒருத்தன் வந்து வச்சிருப்பான். இந்த கண்ணாடி போட்டு ஒரு ட்ரெண்டியான ஒரு கலர்ல வந்து ஒருத்தர் வந்து இருக்காருல்ல, அவரு தான். அவரு கடைக்கு வந்து கூட்டு வந்து எல்லாரும் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணிட்டு வச்சிருப்பாரு. அவங்க கடைக்கெல்லாம் கூட்டு வந்துறாங்க. அவங்க இளநீலாம் வெட்டி நம்ம ஷிபுக்கும் ஆகாஷ்க்கும் நல்லா வந்து உபசரிக்கிறாங்க. அப்படிலாம் நடந்துட்டு இருக்கும் போது இவன் வந்து என்ன பண்றான், மறுபடியும் வந்து கொஞ்சம் கூட்டிய குழப்பற மாதிரி மறுபடியும் 4-5 கொஸ்டின்லாம் வந்து கேட்கறான். எந்த மாதிரி வசனங்கள், எந்த மாதிரி இது, ஏன்னா இவன் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்பான். அந்த மாதிரிலாம் கேட்கும்போது இவங்களுக்கு செம காண்டா வந்துடும். உடனே வந்து நம்ம ஷிபு ஆகாசம் ஊர் தலைவர்கிட்ட சார் இங்க பாருங்க, நாங்களே உங்க சர்ச்சுக்கு வந்து யாருமே வராம இருக்கும்போது நாங்க தான் வந்திருக்கோம். இந்த ஊரை வந்து நல்லதாக்கணும் வந்திருக்கோம். இவன் அடிக்கடையில் எங்களுக்கு கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டு எங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ண சொன்னோன்னா என்ன பண்ணாங்க, ஊர் மக்கள் அவனை சேர்ந்து அடிச்சு ஒழுங்கா ஓடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து விரட்டி விட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு அழகான பெண்மணி ஒருத்தங்களை அவங்களை வந்து காட்டுறாங்க. அவங்கள பார்த்தவொடனே நம்ம ஷிபு வந்து நல்ல ஒரு ரொமான்டிக்கான லுக்க விட்டு இருக்கான். உடனே வந்து நம்ம ஆகாஷ் வந்து கண்ட்ரோல் கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க மாதிரி அவங்க வந்து இவங்ககிட்ட வந்து ப்ரே பண்ணிட்டு போற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாபி அச்சன் ஸ்டார்டிங்ல ஒரு சின்னதா ஸ்டேஷனரி கடை மாதிரி ஒருத்தர் வச்சிருந்தான்னு சொன்ன பாத்தீங்களா, அவரை வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி அவரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஊர்ல நிறைய கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கும், இவங்க ஒய்ஃபு கூட உடம்பு சரியில்லை அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவரு விடுங்க விடுங்க சோகமான கதையெல்லாம் எதுக்கு, இப்பதான் நம்ம ஃபாதர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களே அவங்க நல்லா உபசரிப்புன்னு சொல்லிட்டு இவர் வரும்போது ஒரு பேக்கை வந்து கொண்டு வராரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாதருக்கான ட்ரெஸ் அந்த ஒயிட் ட்ரெஸ் இருக்கும்ல அதை வந்து கொடுத்து இதை நீங்க போட்டு வாங்க அந்த மாதிரி சொல்லிடுறாரு. இதை இவங்க போட்டு வந்தோன்னு எல்லாரும்ப்பா அவர் சொல்லிட்டு ஒரு இதா பாக்குறாங்க ஓகேங்களா. ரொம்ப நாளா ஃபாதர்லாம் இல்லாம இருந்திருப்பாங்க. இவங்க இந்த தோட்டத்துல பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், அப்படியே ஒரு வியப்பா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க மைண்ட் செட்ல என்ன இருக்கு, இந்த ஜெயில இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு கையில காப்பு கட்டிருப்பாங்களா, இவன் கையில அந்த விலங்கு கட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியே இவங்க 2 பேருக்கும் தோணுது. செம பண்ணா தான் இருக்கும் அந்த சீன்லாம். அதுக்கு அடுத்த சீன்ல வந்து அந்த பாப்பி அச்சன் வந்து இங்க இருக்க மாதா சார் ரொம்ப பழமையான சிலை அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் மணிகுண்டுலாம் பல வருஷமா அந்த மணிகுண்டுலாம் இருக்குது. ஆனா கொஞ்ச நாளா இது வந்து அடிக்காம இருக்குது அந்த மாதிரிலாம் இது வந்து இவர் வந்து நல்லா சொல்லிட்டு இருக்காரு.
ஓகேங்களா. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து சர்ச்சுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு எல்லாரும் வந்து ஃபாதர் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், நீங்க எங்களுக்காக ப்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பைபிளையும் கொடுக்குறாங்க. பைபிள பாத்தீங்கன்னா நார்மலா இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஓகேங்களா. ஒரு சில பைபிள்ல வந்து தமிழ்லயும் இருக்கும். ஓகேங்களா. தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லாங்குவேஜ் டிஃப்ரெண்டான ஒரு லாங்குவேஜ்ல இருக்குது. ஓகேங்களா. இதை பார்த்தா நம்ம சிவு வந்து ஒரு மாதிரி முழிக்கிறான். என்னடா நம்ம கூட இருக்க நம்ம தலை வந்து இப்படி முழிக்கிறான்னு சொல்லிட்டு, ஆனா என்னடா முழிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவனு வந்து பார்ப்பா. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா இப்படி வந்து மாறிட்டோம்னா, நம்ம இப்ப ஏதோ ப்ரே பண்ணலன்னா இவங்க அவ்வளவுதான், நம்மளுக்கு போலி சாமியார்னு சொல்லிட்டு நம்மள ஃபாதர்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும் போது, சிவு இப்ப பாடுறா அண்ணன் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வந்து சொல்றாரு. உடனே நம்ம ஆகாஷ் வந்து அவ்வளவுதானா, வானா வானா நீ தானா மாசுனா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். சடனா என்ன பண்ணுவாரு, நம்ம சிவு வந்து மயக்கம் அடிச்ச மாதிரி கீழே விழுந்துருவாரு. என்ன ஏதோ ஒரு பெருசா பண்ண போறேன்னு பார்த்தா அந்த மயக்க அடிச்சு விட்டுருக்கான இவ்வளவு பில்டப் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்டி அடிச்சுட்டு சரி இங்க இருக்க மக்களை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது நாங்க ரோம்ல இருந்து வந்தனால ரொம்ப டிராவலிங்லாம் இருந்திருப்போம், அதனால அவருக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வந்து அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து வந்துடுறாங்க. உடனே என்னன்னா இப்படி பண்ணி சொதப்பி விட்டியனா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஒரு சாமியாரு, ஓகேங்களா, அவர் என்ன பண்ண திடீர்னு ஆக்ரோஷமா வராரு. இதை பார்த்தோம்னா ஐயோ இவர் ஒரு நம்ம போலியா ஃபாதர்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தா அந்த ஊர் வந்து ஒரு மத சார்பற்ற ஊர் மாட்டாங்க. ஓகேங்களா. கிறிஸ்டின், முஸ்லீம், இந்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒற்றுமையா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிராமம். இவர் வந்துட்டு என்ன சொல்றாரு, இவனால இந்த ஊர் வந்து ரொம்ப இதா இருந்துச்சு, ஃபாதர்ஸ் எதுவுமே இல்லாம. ஸோ நீங்களாம் வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் இந்த ஊருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த பொருட்கள்லாம் கொண்டு வந்துட்டு இவர் கொடுத்துட்டு சால்வெல்லாம் போட்டுட்டு இவங்களை வந்து பார்த்துட்டு போறாரு. அப்பாடா இந்த ஊர்ல இருந்து ஒரு மாசம் ஈஸியா நம்ம உப்பத்திடலாம்டா அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவரோட கார்ல ஏறிட்டு இவங்கலாம் போயிட்டு இருக்கும் போது அங்க வந்து சிங்கிள் மதர் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க நம்ம ஷிபு வழக்கம் ஒரு செட்டப் போட்டு அந்த மாதிரி போற மாதிரி ஒரு சீன்லாம் வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா இவன் தான் திருடலாச்சு, வழக்கமா ஏதாவது ஒன்று பண்ணுவான்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணலையேன்னு பார்த்தா நம்ம ஷிபு வந்து அங்க ஒரு பழமையான மணி கொண்டு இருக்குன்னு மாதிரிலாம் மணி அடிக்காம இருக்குன்னு சொல்லிட்டு உடனே இவரு இந்த மணி எப்படியாவது ஆட்டையை போட்டு கடையில வச்சு ஏதாவது காசு பார்த்துலாம் சொல்லிட்டு அங்க போய் மணி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப என்ன பண்றாரு, பாவி வச்சு அவங்க டீம்ல இருந்து இங்க வந்துடுறாங்க, யூஸ்வலா வர மாதிரி வந்துடுறாங்க. வந்து என்ன பண்றாரு இவங்க ஆளுங்க வரத பார்த்து குதிச்சு, அதாவது அரைக்குறையா இருக்கும், இன்னும் 2-3 வாட்டி அவங்க மணி வச்சாலும் பொத்துன்னு வந்து வந்துடும், அந்த நிலைமையில ஒரு கட் பண்ணிட்டு குதிச்சு அங்க இருந்து வந்து தப்பிச்சுறாரு. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அந்த மணி கொண்டு வந்து ஒர்க் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா பாபி வச்சுன்னு. சோ அவங்க டீம்ல வந்து கேஷ்லா உட்காந்து மணி அடிக்கும் போது மணி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இவர் கட் பண்ணிட்டு இருக்கிறது கீழே குச்சிருவாரு. ஸோ அப்போ வந்து அது வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அடிக்கிற காத்து இவர் வந்து லைட்டா இது பண்ணாலும் மணி அடிக்க ஆரம்பிச்சு, ஆஹா நம்ம ஃபாதர் வந்து ராசி தான் பாத்தீங்களா, இவர் நாள் அடிக்காத மணி இன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சு சொல்லிட்டு மணி அடிச்சு அந்த வயசானவர் ஒருத்தர் மணி அடிக்கிறாரு. அந்த ஊர் மக்களா சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஆமா இந்த மணியை அடிக்கவே அடிக்காம சொன்னாங்க, இது எப்படி அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பா. அப்ப சிவகு எனக்கு தானே தெரியும் இந்த மணியை நான் என்ன பண்ணி வச்சேன்னு அந்த மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த தலைவரோட மூத்த பொண்ணு, அவங்க வந்து இந்த ஊருக்கு வந்து வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னு நம்ம ஆகாஷ் வந்து செம்மையா ஷாக் ஆகுறான். இப்போ இதை பார்க்கும்போது அப்போ இவங்களுக்கும் நம்ம ஆகாஷும் ஏதோ இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பாங்க போல அந்த மாதிரி தோணும். அத மாதிரி இவங்க வந்து சர்ச்சில் வந்து இவங்கலாம் ப்ரே பண்றதுக்காக வரும்போது என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயினி வந்து இவங்க தான் படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோவ ஒரு மாதிரி பார்த்து அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. இவன் எங்க இங்க பண்றான் அப்படின்னு. என்னன்னா இவங்க வந்து வெளியூர்ல இருக்கும்போது அங்க இவர் வந்து ஒரு மெஜிஷியனா இருப்பாரு ஆகாஷ். ஓகேங்களா. அதனாலதான் ஸ்டார்டிங் சீன்ல தலைவரோட ஒய்ஃபுக்கு டக்குன்னு ஆப்பிள் வர வச்சு கொடுத்தது, அது தலைவரோட பொண்ணுக்கு வந்து அந்த குருசு மாலை கொடுத்தது, அதெல்லாம் இவங்க தான் பண்ணது. ஓகேங்களா. இவங்க காலேஜ்ல நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து மெஜிஷியனா வந்து நம்ம ஆகாஷ் வந்து வந்திருப்பாரு. ஆனா அது வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா ஹீரோனியோட ஆப்போனன்ட் டீம் ஒரு பொண்ணு, அவங்களுக்கு இவங்களுக்கும் ஆகாது. அவங்க தான் இந்த மெஜிஷியன் இதுக்கு வந்து அரேஞ்ச் வந்து பண்ணிருப்பாங்க இந்த மேஜிக் ஷோக்கு. ஸோ அதனால இவங்க சத்தம்லாம் போட்டு இவங்களை மேஜிக் பண்ண விடாம ஒரு டிஸ்டர்ப்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் இதெல்லாம் நோட் பண்ணிட்டே தான் இருப்பான். அப்ப சடனா வந்து சரி இவளை எப்படியா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவளை வந்து மேடைக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து கூட்டுவாங்க. சரி நம்ம கெத்தா சத்தம்லாம் போட்டோம், இதுக்காரம் போகாம இருந்தா ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு இவங்க மேடைக்கு வந்து போயிடுறாங்க. அங்க இருக்க பெட்டிக்குள்ள இதுல இருக்க பொருளை வந்து எடுத்து நீங்க காட்டணும் அந்த மாதிரி சொல்லும்போது உள்ள பார்த்தா நாப்கின் இருக்கு. இதை பார்த்தா ஐயோ இதை எடுத்து காட்டணும் நமக்கு அசிங்கமாயிரும் சொல்லும் போது அவங்க ஒரு மாதிரி தயங்கி இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாரு, தைரியமா எடுங்க அப்படி சொல்லும் போது அவங்க கையை விட்டு எடுக்கிறாங்க. ஒரு அழகான கோல்டன் கலர்ல ஒரு வந்து ஹேண்ட்பேக் வந்து கிடைக்குது. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிருது. ஏன்னா இவங்க வந்து இந்த ஷோவை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனை டிஸ்டர்ப் பண்ணணும், விரட்டி விடணும் அந்த மாதிரி பிளான்ல தான் இருப்பாங்க. பட் இவன் வந்து எல்லாரும் முன்னாடி இந்த பொண்ணை வந்து கெத்தா வந்து காட்டான் பாத்தீங்களா. இவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப நீங்க ராசியான உங்களுக்கு கோல்டன் மணி பர்ஸே கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி ஹேண்ட்பேக் கிடைச்சிருக்குன்னு சொன்னோன்னா இவங்க சந்தோஷமாயிரும். ஸோ அதுக்கப்புறம் இவங்க நல்லா க்ளோஸ் ஆயிடுறாங்க. இவங்களுக்கும் நிறைய வந்து ஷோக்கெல்லாம் ரெடி பண்ணி இவ தான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பாட்டுலாம் வச்சு இன்ட்ரடியூஸ் கொடுக்குறான். இந்த மாதிரி சீன்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா போலீஸ்காரங்க வந்து நம்ம ஆகாசம் வந்து ஜீப்ல வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு திருட்டு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க சொல்லிட்டு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து இவங்க வந்து ஷாக் ஆயிடுறாங்க. ஓகேங்களா. உடனே அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளா இவங்க வந்து அங்கதான் இவன் வந்து கண்ணில் காண மாட்டாங்க. ஏன்னா இவன் ஜெயில வந்து இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் அந்த தப்பிச்சு வந்து வந்திருப்பானுங்க. ஸோ
மறுபடியும் இங்க வந்து பார்த்துட்ட உடனே இவங்க வந்து இங்க வந்து நீ யாரை ஏமாத்த வந்திருக்க, இவங்க அப்பா வந்து கொடுக்க வந்து வந்திருப்பாரு. யாரை ஏமாத்த பார்த்திருக்க அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த ஊர் மக்களை வேணா ஏமாத்தலாம் ஃபாதர் வேஷம் போட்டு. இந்த ஃபாதர் வேஷம் எவ்வளவு புனிதமான வேஷம் தெரியுமா, இதை போட்டு நீ ஏமாத்துறிய, இந்த கடவுள் உன்னை ஒன்றும் சும்மா விட மாட்டாரு அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க பயங்கரமா திட்டிக்கிட்டு இவங்க வந்து போறாங்க. இரு என் அப்பா கிட்ட சொல்றேன் அந்த மாதிரி சொல்லும் போது இவங்க அப்பா வந்து நம்ம ஷிபு ஃபாதரு அவர் ஊர் மக்களாக கூட்டு வந்து வராரு. என்னன்னா அந்த ஊர் மக்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வர கவுன்சிலர் எலெக்ஷன் தேர்தலாம் வருது, யாரை கேண்டிடேட்டா நிக்க வைக்கிறது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபாதர்ஸ் 2 பேர் வந்திருக்காங்களா அவங்ககிட்டே கேட்கலாம், அவங்க தான் நல்ல விதமா சொல்லுவாங்க சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கறது கூட்டு வந்திருக்காரு. ஓகேங்களா. அப்ப நம்ம ஃபாதர் என்ன பண்றாங்க, 2 பேரும் ஆகாசும் சிபு சேர்ந்து நான் இந்த ஊர்ல நாங்க வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் நிறைய நன்மைகளை வந்து ஊர் தலைவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரே கவுன்சிலர் எல்லாம் நிக்க வச்சு அவரே எல்லாரும் வந்து அண்ணா போஸ்ட்ல ஜெயிக்க வைங்க அந்த மாதிரி சொன்னோடனே ஊர் மக்களுக்கு ஒரே சந்தோஷம். நாங்களும் இதுதான் நினைச்சிட்டு இருந்தோம், எங்களுக்கு முன்னாடியே நீங்க வந்து இதை வந்து கெஸ் பண்ணிட்டீங்க, உண்மையில நீங்க வேற லெவல் தான் ஃபாதர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு நல்ல ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. உடனே வந்து என்ன பண்றாரு நம்ம ஊர் தலைவர் வந்து நம்ம ஆகாஷ் ஃபாதரை வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்க, சார் இப்போ வந்து நம்ம வந்து இவன் வந்து திருடனுங்க அந்த மாதிரி சொன்னானா நம்ம அப்பா தான் இவங்க வந்து ஊருக்கு வந்து கூட்டு வந்திருக்காரு. ஓகேங்களா. 2 ரூம்ஸ்ல இருந்து ஃபாதர் வந்திருக்காங்க சொல்லிட்டு கூட்டு வந்திருக்காரு. அப்ப நம்ம அப்பா பேரும் கெட்டு போயிடும். அது இல்லாம பாப்பா வந்து கவுன்சிலர் பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து கிடைக்க போகுது. ஸோ அந்த மாதிரி போலியான ஆளுங்களை கூட்டு வந்து நீங்களே உங்களை கவுன்சில் ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் போடுறீங்களா அந்த மாதிரி நினைச்சு நம்ம அப்பாவுக்கு அவமதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது அன்னைக்கு ஏதோ தப்பிச்சிட்டேன், ஆனா உண்மையில நான் உன்னை ஒரு நாள் மாட்டி விடாம விட மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் எங்கேயோ ஷாப்பிங்லாம் போயிட்டு போகும்போது நம்ம மறுபடியும் வந்து ஒரு குட்டையை கொலை போடுறான். அதாவது என்னன்னா இந்த ஜவுளி கடை வச்சிருக்கான்னு சொன்ன பாத்தீங்களா ஸ்டார்டிங்ல, அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும் போல. சோ இவன் என்ன பண்றான், இவனை எப்படியா மாட்டி விடணும்னு சொல்லிட்டு துணி கடைக்காரங்கிட்ட இந்த 2 ஃபாதர் இருக்காங்களே ரொம்ப தெய்வ கடாச்சமானவங்க, இவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அது அப்படியே நடந்துரும், இவங்க சக்தி இல்லை எல்லாமே நடந்துரும், அப்படி இவங்க ஜெபிச்சா போதும் அந்த மாதிரி சொல்லி இவங்களை கோத்து விட்டுறான். உடனே என்ன பண்றான் நம்ம துணி கடைக்காரனும், ஆமா ஃபாதர் வாங்க ஃபாதர், எங்க அம்மா ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருக்காங்க, நீங்க தான் அவங்க குணப்படுத்த சொல்லிட்டு கூட்டு போயிடறான். இது ஏன்னா பெரிய தலைவலியா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து வரான். அங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மா நல்லா இந்த சாயிர ஈஸி நாற்காலி மாதிரி ஒன்று உண்டு இல்லை, அதில் வந்து சாஞ்சிட்டு நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களை வந்து பார்த்த உடனே ஃபாதர் ஃபாதர் நீங்களா நீங்களா இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் தான் இந்த பூசா சர்ச்சுக்கு வந்து வந்திருக்கீங்க, நீங்களால தான் இப்போ ஊரில் எல்லாம் நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கான்னு சொல்லும்போது இவங்க சொல்றாங்க. இதை பார்த்த உடனே நம்ம இவங்க 2 பேருக்கும் இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே நல்ல ஹெல்த்தியாக தானே இருக்கிறாங்க, சரி உங்களுக்கு என்ன குடிக்க கொண்டு விட்டோம், ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அந்த மாதிரிலாம் கொண்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போனவங்க அங்கே ஒரு கடப்பாறையை தூக்கிட்டு இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தவொடனே இவங்க அலறி அடிச்சு இது பண்ணுறாங்க. ஓகேங்களா. கீழே என்ன பண்ணுறான் இந்த ஃபாதர் ஒருத்த படிச்சிருப்பான்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இவனை மாட்டி விடுறவன் அவன் நல்லா உட்காந்து சிரிக்கிறான், மாட்டுங்கடா போலி வேஷம் போட்டா வந்திருக்கீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இவன் செமையா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். அவங்களோட குத்த வரும்போது கையை வந்து ஓங்குறாங்க பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பல்ப் வந்து போயிட்டு இருக்கும், அதுக்கான ஒரு ஒயரும் வந்து ஆன் ஆகி அதாவது எர்த் அடிக்கிற மாதிரி ஒரு ஒயர் இருக்கும். இவங்க அந்த இரும்பு தானே பட்ட உடனே இவங்களுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. ஓகேங்களா. என்ன மேல ஒரு சத்தம் எதுவும் கேட்கல அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ண சந்தேகப்பட்டு வரான். இவங்க அந்த குச்சை வச்சு இது பண்ற பார்த்து எங்க இவங்க வந்து அவனை கொலை பண்ணிடுவாங்களோ சொல்லிட்டு அவங்க வந்து பிடிக்க போறான். பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஷாக் அடிச்சிட்டு இருக்காங்க, இது தெரியல, பிடிக்க போய் இவனுக்கு ஷாக் அடிச்சு 2 பேரும் தூக்கி வீசப்படுறாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க தூக்கி வீசப்பட்டு சடனா இருந்துச்சு, ஃபாதர் உங்களால தான் நான் இப்ப எல்லாம் சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகிற மாதிரி பேசுறாங்க. என்னன்னா அந்த ஷாக் அடிச்சதுல இவங்க மைண்ட் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடுச்சு போல. உடனே ஜவுளி கடைக்காரன் உண்மையில கிரேட்டான ஃபாதர், நீங்க ஜெபிச்சா இவ்வளவு பெரிய நல்ல நன்மைகள்லாம் இங்க நடக்குது, உண்மையில நீங்க இந்த ஊருக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமைன்னு சொல்லிட்டு அடிக்கடி இவங்களை பத்தி எப்ப பார்த்தாலும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களை பத்தி புகழ்ந்துகிட்டே தான் இருப்பாங்க ஒரு இன்டர்வியூ ஃபுல்லாமே. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க அங்க சுடுகாடை வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து என்ன பண்றாங்க, இவன் ஷிபு வந்து ஐயோ அங்க ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு உருவம் போடுற மாதிரி பார்த்தையா அந்த மாதிரி சொல்றாங்க. இவரும் வந்து பாக்குறேன், ஐயோ ஒன்னும் இல்லடா நீ வேற என்ன இல்ல தலை எதையோ பார்த்தேன் தலை அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சரி இரு நான் ஒரு வேலை விஷயமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் ஷிபு வந்து இவர் விட்டு கிளம்பிடுவார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவன் அங்க உட்காந்து யோசிச்சுட்டு ஏதோ ஒரு உருவத்தை நம்ம பார்த்தவங்க யோசிச்சு திரும்பி பார்க்கணும், அங்க ஒரு உருவம் தெரியும், இதை பார்த்து இவன் அலறிடுவான் பேய் சொல்லிட்டு. உடனே நம்ம ஷிபு யோ ஆகாசு நான் தான்டா அப்படின்னு சொன்னவன தலை நீங்களா தலை அப்ப எங்கேயா போனீங்கன்னா தான், ஆனா அவன் வந்து ஒரு உருவம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து வந்திருப்பாரு. ஸோ இவர் தான் வந்திருப்பாரு சொல்லிட்டு என்ன நினைச்சுப்பான் ஃப்ரீயா வந்து விட்டுருப்பான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த சிபு வந்து எங்க போயிருப்பாருன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு அழகான பெண்ணை வந்து கட்டணும்னு சொல்லிருக்கீங்களா, அவங்க வீட்டுல போயிட்டு ஏதாவது கெஸ்ட்டை காட்டலாம் ரொமான்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு எங்க வந்து வந்திருப்பான். வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி வந்து ஃபாதர் நீங்கள் அந்த டைம்ல வந்து வெளியே வந்து பார்ப்பாங்க. அவங்க ஃபுல்லா அந்த ஒயிட் அண்ட் ட்ரெஸ்ல ஜவுமாலாம் போட்டு நான் திருந்திட்டேன் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க வந்து அங்க இருக்க ஒரு ப்ராஸ்டியூட். ஓகேங்களா. ஸோ அங்க இருக்க அந்த தொழில் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஃபாதர்லாம் வந்த பிறகு இவங்க திருந்த ஆரம்பிச்சுப்பாங்க, ஊர் மக்கள் நல்லவங்களா இருப்பாங்க, இவங்க சட்டனா திருந்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு திருந்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மானம் வந்து போய்
அவன் வீட்டுல வந்து சோகமா இருப்பான். இதை பார்த்து நம்ம ஆகாஷ் வந்து செமையா சிரிப்பாரு. நைட்டு செம ஃபன் நினைச்சு போல அந்த மாதிரி. அட போடா அவளே திருந்துட்டா அந்த மாதிரி சொன்ன மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஊர் மக்கள்லாம் வந்து இந்த ஃபாதர் அவங்ககிட்ட வந்து பேசிட்டு வந்து இருக்கிறாங்க. ஆனா யாரும் பண்ண முடியாது, வர முடியாததுக்கு நீங்களும் வந்துட்டீங்க, உண்மையில கிரேட்டு அந்த மாதிரிலாம் இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன அடிக்கடி பார்த்தீங்கன்னா யாரும் பண்ண முடியாது, யாரும் வர முடியாது வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபுல்லாமே வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனா வந்து என்ன பண்றாங்க இவங்க வந்து அங்க இருக்க மலை கிராமத்துல சும்மா வந்து வாக்கிங் போற மாதிரி வந்து பேசிட்டே போவாங்க. சீக்கிரம் எப்போ 30 நாள் முடியும், எப்போ நம்ம கிளம்பலாம் போட்டு பேசிட்டு இருக்கும்போது சடனா வந்து என்ன பண்ணுவாரு, நம்ம கார்ல வந்து ஊர் தலைவர் வந்து வருவாரு. ஃபாதர் ஏறுங்க ஃபாதர், நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கூட்டு வருவாரு. அங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பிஷப் வந்து எங்க இடத்துல இருந்து ஒரு 2 ஃபாதரை வந்து உங்க சர்ச்சுக்கு வந்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரு வந்து சடனா வந்துட்டாரு போல ஊர்ல இருந்து. உடனே என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம 2 பேரும் பார்த்தா இவங்க ஃபேக்கான ஃபாதர் வந்து வந்திருக்காங்க, ஒரிஜினல் ஃபாதர் எங்க அப்படி சொல்லிட்டு இவரை பிடிச்சி கேட்டுவாங்க சொல்லிட்டு 2 பேரும் ஓட பார்ப்பாங்க. இதை நம்ம தலைவரை பிடிச்சி இவங்ககிட்ட இன்ட்ரோ பண்ணும்போது 2 பேரையும் ஐயோ அவ்வளவுதான் நம்ம மாட்டணும்னு இவங்க 2 பேரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா 2 பேரும் நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர் நல்லதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் தலைவர் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம், ஷிபு ஃபாதர் அண்ட் ஜோசப் ஃபால் ஃபாதர் அந்த மாதிரி இவங்க ஏதாவது ஒரு நேம் வந்து வச்சிருப்பாங்க போல, அது மாதிரி சொல்லி இவங்க பாராட்டுறாங்க. உடனே இது அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்து ஒரு டவுட்டும் வந்து இருக்கும். அடிக்கடி என்ன பண்ணுவாங்க இவங்க ஊர் மக்கள் யாரும் பண்ண முடியாத வேலைக்காக நீங்க வந்திருக்கீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இதை வந்து இவன் சொல்லிட்டு இருப்பான், அதெல்லாம் ஃப்ரீயா ஊரா சொல்லும் போது இவங்க கதை பக்கம் சின்னதா சவுண்டு கேட்டுரும். பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பேசுறத வந்து என்ன பண்ணிருப்பானா, இந்த இவங்க மூத்த பகை இருக்கால, அதாவது நம்ம தலைவரோட மூத்த பொண்ணு, அவ எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இருந்திருப்பா. அவளை பிடிச்சி இது இந்த மாதிரி ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவா. அவ சொல்லுவா, உங்களெல்லாம் மாட்டி விடாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, ஊர்ல வந்து திருவிழா வந்து வருது, அந்த திருவிழாவுக்கு வந்து நகையெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ண சொன்னா, நகையா அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பிளான் வந்து பண்ணியிருப்பாங்க. என்னன்னா மாதாக்கெல்லாம் சாத்துற மாதிரி நகைகள்லாம் நிறைய வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த நகையை வந்து ஒரு பெட்டியில வந்து வச்சிருப்பாங்க. ஊர் திருவிழா வரப்போகுது, அப்போ அந்த நகையெல்லாம் வச்சு ஊர் ஃபுல்லாக நம்ம சுத்திட்டு வருவோம். அதுக்கப்புறம் அவங்க எங்க இருந்தாங்களோ அந்த பிளேஸ்லயே வந்து நம்ம வச்சிருவோம். அந்த மாதிரி பிளான் தான் இவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நல்லா கேட்டு எப்படியா ஆட்டையை போட்டு நம்ம துபாய்க்கு தான் போறோம், எதுக்கு வெறுங்கையே போடணும், இந்த பணம் இதெல்லாம் ஆட்டையை போட்டு பணத்தை அதை சேஞ்ச் பண்ணி பணத்தை மாத்திக்கிட்டு நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்றதா இவன் வந்து கேட்டுருவா. இதெல்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கும்போது நாங்க எப்படி அந்த நகையை அடிக்கிறோம் பாரு அந்த மாதிரி நம்ம ஷிபு இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து காட்டுறாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல இவங்க தப்பிச்சு வந்து வந்திருப்பாங்கல்ல, ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து காட்டுறாங்க. நம்ம நிலங்கள் ரவி தான் அங்க இருக்க சீனியர் ஆஃபீஸர். அவர் கூட இருக்க ஆஃபீஸர் கிட்ட எல்லாம் வந்து கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இந்த மாதிரி காணாம போன 2 பசங்க வந்து காணாம போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த காணாம போன பசங்க 2 பேரும் அங்க பக்கத்துல இருக்க ஒரு சர்ச்ல வந்து புதுசா வந்து 2 ஃபாதர் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. மேபி இது அவங்களா தான் இருக்கும்னு ஒரு டவுட் வருதுன்னு சொல்லுவாங்கன்னா, இவங்களும் அப்ப நம்ம அங்க போய் பார்க்கணும், விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சீனை வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதை கட் பண்ணிட்டு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபாதர் வந்து இருப்பாரு. அவரும் வந்து பிஷப் ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஊர்ல ஏதோ 2 பேர் வந்துட்டாங்க, திருவிழாலாம் நடத்த போறாங்களா, ஆனா அவருக்கு ஒரு பயமாவும் இருக்கும். ஏன்னா அவங்ககிட்டயும் ஒரு 2 ஃபாதர்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் தான் அனுப்பணும்னு நினைச்சிருப்பாரு. ஏன் போக மாட்டாங்கன்னா, திருவிழா முடிஞ்சு சாமி சிலை அதாவது மாத சிலைய அந்த ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும், ஒரு உள்ள வைக்க போட்டோ வைக்கிற மாதிரி. ஸோ அதுல இருந்து சிலையை வைக்கிற இடத்துல வச்சானே உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, வந்த ஃபாதர்லாம் ரத்தம் வாந்தி எடுத்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அதனால இவரும் அனுப்ப வைக்க மாட்டாரு. ஸோ புதுசா வந்தவங்க என்னதான் பண்றாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பீதியில தான் இருப்பாரு. ஓகேங்களா? ஆனா அந்த ஊர் எப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் செம நகைச்சுவையா இருக்கும், ஒரு பக்கம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் யாரு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபுவை விட நம்ம ஆகாஷ்க்கு வந்து ரொம்ப ஒரு டவுட்டாவே இருக்கும். மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்டியில வந்து தங்க நகைகள்லாம் வந்தது. இது இவங்க 2 பேரும் ரொம்ப இதா பாக்குறாங்க. அப்பாடா எவ்வளவு நகைகள் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே வந்து அந்த பிஷப் வந்து ஒருத்தர் வந்து இவங்களை வந்து இது பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, இன்ட்ரோ பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அவங்க அங்க இருக்க மக்கள் எல்லாரும் ஊர் தலைவர் எல்லாரும் வந்து பேசிட்டு வந்திருப்பாங்க. இதை வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, என்னென்ன பேசுறாங்க, எப்ப நகை இது பண்ண போறாங்க அதெல்லாம் கேட்டு இருப்பாங்க. அப்பவும் ஒரு டைலாக் வந்து சொல்லுவாங்க, யாரும் பண்ண முடியாத காரியத்தை பண்றதுக்கு இந்த 2 பேர் வந்திருக்காங்க, உண்மையில இவங்க பாராட்டியாங்கன்னு சொல்லும்போது, என்னடா அந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து இதே மாதிரியே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது இந்த ஊர்ல வந்ததுல இருந்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தோணும். அங்க இருக்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு வயசான ஒருத்தர் வந்திருப்பாரு, அவரை பிடிச்சி ஐயோ இங்க ஒரு என்னையா அங்க வந்து நடந்துட்டு இருக்கு, எப்ப பார்த்தாலும் யாரும் பண்ண முடியாத காரியம் சொல்றாங்க, என்னையா நடக்குதுன்னு சொன்னோட இவரு வந்து என்ன பண்றாரு, அந்த சர்ச்சுக்கு வந்து கூட்டு வந்து போறாரு. அங்க பாத்தீங்கன்னா வரிசையா தூக்கிட்டு ஒவ்வொரு ஃபாதரோட போட்டோவுமா இருக்கும். என்னன்னா இங்க வந்து இந்த திருவிழா முடிஞ்சு என்ன பண்ணுவாங்க, மாதா சிலையை எடுத்து அந்த ஃப்ரேம்ல வச்சுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ரத்தம் வந்து எடுத்து இறந்துருவாங்க. அதனால இந்த சர்ச்சுக்கு எந்த ஃபாதரும் வந்ததே கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சு நீங்க வந்திருக்கீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய
பவர்ஃபுல்லான ஃபாதர் அந்த மாதிரி சொல்லுவோம். இவங்க தூக்கி வாரி போட்டோம். என்னையா சொல்றீங்க? அந்த சர்ச்சில் இவர் தான் அந்த ரோட்டரியோ, இவர் தான் ஃபர்ஸ்ட் இருந்தாரு. இவரு இந்த சர்ச்சில் வச்சு தூக்கு மாட்டி இறந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரோட போட்டோவையும் அங்கே வந்து இந்த தோட்டம் மறைவு மாதிரி ஒவ்வொன்றா அங்கங்க வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க, மாட்டி வச்சிருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் காலியா ஒரு 2 பிளேஸ் இருக்கும். அங்க வந்து அடுத்து நம்ம 2 பேரும் போட்டோ தான்டா அதெல்லாம் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போட்டோ இருக்கிற மாதிரி சீனை வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சரி இதுக்கப்புறம் இங்க இருந்து நம்ம சாகலாம் முடியாது, எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு லாரியும் வந்துட்டு இருக்கும். ஊருக்கு வெளியே போயிட்டு ஒரு லாரி இருக்கும். அந்த லாரி ஏறிடுவாங்க. அப்பாடா நம்ம தப்பிச்சோம்னு நினைக்கும்போது அந்த லாரி வந்து எங்க இருந்து ஏறினாங்களோ அந்த இடத்துல கொண்டு விட்டு இருக்கோம். அந்த லாரி பாத்தீங்கன்னா அந்த கோவில் திருவிழா நடக்க வந்தா பல வகைகள் அதுல ஃப்ரூட்ஸ் காய்கறி எல்லாம் கொண்டு வர லாரி போலாம். அதுக்கு மேல ஏறிட்டு ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு எட்டி பார்ப்பாங்க. பாத்தீங்கன்னா ஊர் தலைவர். உடனே ஊர் தலைவர் இவங்க 2 பேரும் மேல இருக்கிறத பார்த்துட்டு, பரவாயில்லையே ஃபாதர், அதாவது இந்த ஊருக்கு வழி தெரியாம அலைஞ்சவங்கள நீங்க கூட்டு வந்துட்டீங்க. உண்மையில நீங்க ஒரு ஞான சக்தி உங்களுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்களை புகழ ஆரம்பிச்சாரு. இவனுங்க வேறடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பிஷப் வந்து என்ன பண்றாரு, பூசா வந்து 2 ஃபாதரையும் கூப்பிட்டு, ஃபாதர் நீங்க இந்த மக்களுக்காக நம்ம என்ன பண்றீங்க, ஒரு நல்ல கருத்துள்ள வந்து ஒரு ஸ்டோரியை வந்து சொல்லுங்க ப்ரே பண்ணிட்டு அந்த மாதிரி சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு, அங்க இருக்க மாசாலையெல்லாம் என்ன பண்றாரு, கேண்டில்லாம் பத்த வச்சு ப்ரே பண்ற மாதிரி பண்ணிட்டு இவர் வந்து ஒரு ஸ்டோரியை வந்து சொல்றாரு. அதாவது என்ன பண்றாருன்னா, அந்த காலத்துல வந்து அதாவது இவர் லைஃப்ல நடந்த ஸ்டோரியை வந்து வேற யாரோ ஸ்டோரி மாதிரி சொல்லுவாரு. அந்த காலத்துல வந்து ஒரு மெஜிஷியன் வந்து இருந்தான். அவன் வந்து அவனுக்கு ரொம்ப தைரியம், ஆட்டிடியூட் வந்து அதிகம். அவன் பண்றது வந்து கரெக்டா வந்து இருக்கும். எந்த ஒரு தப்பும் நடக்கான்னு சொல்லிட்டு அவன் வந்து மெடிஷன் பண்ணும்போது ஒரு மெடிஷன்ல வந்து நல்லா இது கத்தி எல்லாம் நைஃப் மேல அவங்க பொண்ணையே என்ன பண்ணுவான் படுக்க வச்சு ஒரு மேஜிக் வந்து பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து எதிர்பாராத விதமா அதுல கத்தி வந்து ஒரு கத்தி வந்து அந்த பொண்ணோட முதுகு தண்டத்துல குத்தி கிழிச்சிடும். அதனால அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணால வந்து நடக்கவே முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அதனால அவர் வந்து நல்ல குடிக்கு வந்து அடிமையாயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து காப்பாத்துறதுக்கு தான் அவனுக்கு வந்து அண்ணன் இருப்பான். ஓகே, தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு தான் அவனும் இந்த தொழிலுக்கு வந்து வந்திருப்பான். அவனுக்கு வந்து ஆனாலும் இவன் இந்த மேஜிக் ஷோ நடத்தி இதுல வர காசு வந்து அவன் தங்கச்சியோட மருத்துவ செலவுக்கு அவனுக்கு வந்து பத்தாது. ஸோ அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது தான் ஏதாவது ஒரு பெரிய இடத்துல இருந்து கொஞ்சம் நகைகள் ஆட்டையை போட்டு வந்து நம்ம அதை வித்து நம்ம தங்கச்சியை வந்து காப்பாத்திடலாம் அப்படின்னு வந்து நினைக்கும் போது தான் போலீஸ்காரங்க வந்து கூட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்டு அவங்க மனசு வந்து சங்கடமாயிருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டு எல்லாம் இவங்க கிட்ட நல்லா இன்டர்வா நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இவரோட சோக வந்த கதை வந்து தெரியாது. ஏன்னா இந்த சோக கதை சொல்றதுக்குள்ள இவரோட அப்பா, இவன் தங்கச்சி, இவன் ஓகே 3 பேரான ஸ்டோரி தான். இதெல்லாம் கேட்டு அவங்க மனசு வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஃபாதர்ஸ் அந்த பிஷப்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஊர்ல வந்து நம்ம திருவிழா வந்து நடத்த போறோம். ஸோ வந்து எல்லாரும் அவங்களால முடிஞ்ச உதவிகள்லாம் பண்ணணும். திருவிழா வந்து இந்த வாட்டி சிறப்பா அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சரி இதை மணி அடிச்சு இந்த திருவிழா வந்து திறந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இவனை வந்து யாரு நம்ம கூட இருப்பார்ல ஆகாஷ், அவரை வந்து ஃபாதர் ஆகாஷ் நீங்க வந்து என்ன பண்ணுங்க மணி அடிச்சு திறந்து வைங்க சொல்லிட்டு இந்த பெரிய பிஷப்பும் சொல்லிடுறாரு. இவன் என்ன பண்றான் எதுவும் தெரியாம, ஏன்னா எனக்கு தெரியாது நம்ம ஷிபு வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டான்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி நம்ம மணி அடிச்சா பொத்துன்னு அடிச்சு தலையோட விழுந்துரும். பெரிய வெயிட்டான ஒரு மணி இது. ஸோ இவனை அடிக்கிறான், பொத்துன்னு உடஞ்சிட்டு கீழே வர பாக்குது இந்த கயிறு வந்து. உடனே என்ன பண்ணுவான், 2 பேரையும் வந்து காப்பாத்திரான். உடனே ஊர் மக்கள் ஐயோ இன்னும் கோயில் திருவிழாவே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ளேயும் நம்ம ஃபாதர் மேல வந்து மணி போச்சு, அபசகுணமாவே ஆயிடுச்சு. அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு வந்து இருக்கிறாங்க. உடனே நம்ம ஃபாதர் என்ன பண்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதாவது மணிகுண்டு வந்து ஆல்ரெடி வந்து பழமையான மணிகுண்டு, அதனால வந்து அருந்து வந்து விழுந்திருக்கும், அதான் எங்களுக்கு தான் ஒன்றும் ஆகலையே, இதெல்லாம் நீங்க எதுவும் அபசகுணமான நினைச்சுக்க வேண்டாம் அந்த மாதிரி பிளான் இருப்பாங்க. என்ன எதுக்காக இவங்க இந்த மாதிரிலாம் பாசிட்டிவா பேசுவாங்கன்னா, அங்க இருக்க நகைப்பெட்டியை சாமிக்கு நகைப்பெட்டியை வந்து தூக்கிட்டு போயிடணும், அதான் உங்களோட மைண்ட் செட்டா வந்து இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த வந்து ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல என்னென்ன சம்பவங்கள்லாம் நினைச்சு எதெல்லாம் நினைச்சு சொல்லிட்டு ஒரு டைரி எல்லாம் வச்சு வந்து இவங்க வந்து காட்டிட்டு வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சீன்ல வந்து நம்ம போலீஸ்காரரும் இவங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. திருவிழா பத்தி திருவிழா ஏற்பாடுகள் எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்பவும் நம்ம இவன் வந்து சொல்லுவான், உண்மையில அன்னைக்கு நான் வந்து ஒரு உருவத்தை வந்து பார்த்தேன். இந்த மணி உள்ள விழுந்தவொடனே இவனுக்கு என்ன சொன்னா மாகாஸ்க்கு வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா ஒரு இது ஃபீலிங் மாதிரி ஒன்று வந்து தோணும். உண்மையில இந்த ஊர்ல ஏதோ வந்து நடக்குது. இத்தனை ஃபாதர் வந்து இறந்திருக்காங்க. அதாவது அந்த சாமி வைக்கிறதுக்கு முன்னாடி இறந்துடுறாங்க, ரத்தம் வாந்தி எடுத்து இறந்துடுறாங்கன்னா ஏதோ ஒன்று இருக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி இவனையும் வந்து ஷிபு கிட்டையும் சொல்லிட்டு இருப்பான். ஷிபு வந்து எல்லாம் சும்மாறா போடா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சண்டை போட்டு அவன் வந்து போயிடுவான். அதுக்கு அடுத்துல வந்து பாத்தீங்கன்னா
திடீர்னு இவர் சடனா வந்து அங்க வெளியே இருக்க கலட்ட தோட்டத்தை பார்க்கும்போது அங்க மெழுகுவர்த்திலாம் ஏத்தி வச்சுட்டு ஒருத்தன் வந்து முடிச்சிட்டு இருப்பான். அவனை புடிச்சு யார்றான்னு கேட்டா இவன் நல்லா பாத்துக்குவான். இவன் தான் ஸ்டார்டிங்ல இந்த ஊருக்கு ஃபாதர் வரப்போகுதுன்னு சொன்னவொடனே ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு மாதிரி திருட்டு முடிப்பான். அவனை புடிச்சுட்டு நீ எங்கடா வந்து பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, "உங்க இங்கெல்லாம் இருக்காதீங்க, உங்க உயிருக்கு ஆபத்து." அந்த மாதிரி அவன் ஒரு மிரட்டிட்டு போறான். அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த இறந்து போன ரோட்டரிக்கோ இருக்காங்களா, அவங்க கல்லறையில யாரோ மெழுகுவர்த்தி வச்சு அங்க வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அவனை பிடிக்க போறதுக்குள்ள அவன் அங்க இருந்து தப்பிச்சு வந்து அந்த ஆள் வந்து போயிடுறான். யோ இங்க ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு நான் அப்பவுமே சொன்னலையா, நீ தான் கேட்டியா அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த சீனை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு யோசிக்கிற மாதிரி ஒரு இதை வந்து காட்டியிருப்பாங்க. பாத்தீங்கன்னா இவன் வந்து வேற யாரும் இல்ல, இறந்து போன ஒரு பொண்ணு இருப்பாள, ஸ்டார்டிங்ல சூசைட் பண்ணி இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்க வேலைக்காரன் தான் இவன். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுவாங்க, சரி இந்த பிரச்சனைக்கும் அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கும் இவங்க இந்த குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. ஸோ திருவிழாக்கு இவங்களையும் நம்ம வந்து இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் போய் பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஷிபுவும் ஆகாஷும் என்ன பண்றாங்க, அந்த இறந்து போன பொண்ணு வீட்டுல போயிட்டு இந்த மாதிரி திருவிழாலாம் வச்சிருக்கோம், நீங்க வந்து கண்டிப்பா வரணும் அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க. ஆனா அவங்க என்னால முடியாதுங்க, என் பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊர்ல நிறைய அசம்பாவிதம் நடந்திருக்குது, ஃபாதரும் இறந்துட்டாரு, ஸோ அதனால அதுக்கான பாவம் வந்து எங்க பொண்ணு மேலதான் சேரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்த விட்டு ஒரு சைக்கிள் எடுத்துட்டு ஊரையே நல்லா சுத்தி பார்த்துட்டு இவங்க வந்து வராங்க. ஆனா ஊர்ல அங்க ராட்டினங்கள், திருவிழா கடைகள், மைக் செட்டு அதுன்னு போட்டு ஜம்முன்னு ஆக்கிட்டாங்க அந்த ஊர்ல. அப்படியே சைக்கிள்ல சடனா வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றதுக்காக, ஓகேங்களா, ஊர் திருவிழா செலிப்ரேட் பண்றாங்க. புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட வந்து பார்க்க வராங்க. பார்த்துட்டு ஃபாதர் நீங்கலாம் வந்த பிறகு தான் ஊர் நல்லா இருக்கு, திருவிழாலாம் பல வருஷங்களுக்கு பிறகு திருவிழாலாம் வந்து நடக்க போகுது, உண்மையில சந்தோஷமா இருக்குது, அவங்க எல்லாம் உங்களால தான் சொல்லிட்டு பாசிட்டிவா சொல்லும்போது இவனுக்கு வந்து ஒரு மனசு வந்து கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு. சார் நம்ம வந்து இந்த ஃபாதர் வேஷம் போட்டு இதை வந்து ஏமாத்துறோமே, நகையை வேற கோயில் நகை வேற அடக்க போவோம், அதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது இவங்கிட்ட வந்து பார்த்து சொல்றான். உடனே இவன் வந்து சொல்றான், அதெல்லாம் முடியாது, நான் நகையை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், வெளியே வந்து நகையை எடுத்துட்டு வந்துருவான். நகைப்பெட்டியை அவங்களுக்கு தெரியாம அவங்க தூங்கின பிறகு நகைப்பெட்டியில பாத்தீங்கன்னா அந்த வயசான பாபி வச்சன் அவர் கையில வந்து ஒரு டைமிஸ் மாதிரி ஒரு இது வந்து கட்டிருப்பாரு, அதையும் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஏன்னா பாவம் இவர் வச்சிருக்க இதையும் நீங்க வந்து எடுத்துட்டு வண்டிய தலை அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் வந்து பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. இல்ல நம்ம வந்து தெரிஞ்சுட்டோம், அந்த நகையெல்லாம் அங்க எடுத்த இடத்துல வந்து வச்சிருங்க, சாமிக்குள்ள நகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபு கிட்ட சொல்லும்போது, சிபு போடா நீ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செம்ம ஃபைட் வந்து நடக்கிற மாதிரி இருக்கு. அப்போ வந்து என்ன பண்றாரு, ஷிபு நம்ம ஆகாசம் வந்து தள்ளி விட்டு ரூம் அடைச்சிட்டு என்ன பண்ணிடுறாரு, நகைப்பெட்டியோட தப்பிச்சு ஓடிடுறாரு. ஐயோ கூட இருக்க நகைப்பெட்டியோட தப்பிச்சு போயிடறானே, விடிஞ்சா நம்ம திருவிழா கூட வந்துடும், என்ன பண்ண இது பண்ண சொல்லிட்டு இவர் யோசிச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, இந்த கதை வந்து தட்டினே இருக்கிறாரு. இந்த சத்தம் கேட்டு பக்கத்துல இருந்த அவரு என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பால அந்த வயசானவர் வந்து என்ன பண்றாரு, கதவை வந்து திறக்கிறாரு. சரி எப்படியாவது அந்த உண்மையை சொல்லிடலாம் பிஷப்பை பார்த்துன்னு சொல்லிட்டு பிஷப் கிட்ட வந்து இந்த மாதிரி ஷிபு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா உள்ள இந்த ஒரு சத்தம் வந்து கேட்கும். பாத்தீங்கன்னா அந்த மாதா சிலைக்கு இல்ல என்ன பண்ணுவோம், நம்ம ஷிபு அந்த நகையெல்லாம் போட்டு அலங்காரம் வந்து பண்ணிட்டு இருக்கான். உடனே இவருக்கே ஷாக் ஆயிரும், ஏன்னா இவன் பணம் நகையெல்லாம் எடுத்துட்டு ஆட்டை போட்டு ஓடிட்டான்னு பார்த்தா இவன் என்ன நகையெல்லாம் எடுத்து மறுபடியும் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி படம் பார்க்கற நமக்கு அந்த மாதிரி தோணும். அதுக்கப்புறம் ஊர் திருவிழா நடக்குது, நல்லா ஊர்ல நடக்கிற இந்த பாரம்பரியம் நடனங்கள்லாம் நடக்குது, அதெல்லாம் எல்லாரும் மக்களும் சந்தோஷமா என்ஜாய் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில் இது மாத சிலை திருவிழாலாம் வெற்றிகரமா முடிஞ்சிச்சு. மாத சிலையை எடுத்து அந்த பிளேஸ்ல வந்து வைக்கணும். ஓகேங்களா. இப்படி வச்சதுக்கு முன்னாடி தான் எல்லா ரத்தம் வந்து எடுத்து இறந்துடுறாங்க இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம். அதனால என்ன பண்ணாங்க, ஊர் மக்கள்லாம் ஒரு பயத்தோடயே பாக்குறாங்க, ஐயோ இந்த 2 ஃபாதருக்கும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாவே பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா எந்த ஒரு சம்பவமே வந்து நடக்கல. இவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆகாஷ் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து எல்லாருக்கும் ப்ரே பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து நடக்கல. ஆனா அந்த ஊர்ல இருக்க அவருக்கு வந்து ஒரு டவுட் வந்து வந்திருக்கும். இது யாருன்னு வந்து சொல்றேன். ஊர்ல சரணா வந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த ஊர்ல இருக்க அந்த ரோட்டரி ஃபாதரோட கல்லறையை வந்து அங்க இருந்து அடிச்சு உடைச்சிட்டு வேற எங்கேயாவது மாத்தணும் அந்த மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு கிளம்புறாங்க. இவரும் ஷிபுவும் ஆகாசம் வந்துட்டு இதை பார்த்து ஊர் மக்களை வேண்டாம் வேண்டாங்க, அந்த கல்லறையெல்லாம் இது பண்ணினா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதாவது அவங்களோட ஆன்மா இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு, அதனாலதான் எல்லா மரணம் நடந்துட்டு இருக்கு அந்த ஃபாதரோட இது சொல்லிட்டு அப்படிதான் அந்த ஊர்ல வந்து ஒரு ரூமர் எல்லாம் கலப்பி வச்சிருப்பாங்க போல. சோ இவங்க என்ன பண்றாங்க, இதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே 2 பேரும் என்ன பண்றாங்க, அந்த கல்லறையை வந்து குத்த வந்து போகும்போது ஆகாசமா ரத்தம் வந்து எடுத்து அங்கேயே விழுந்துடுறான். உடனே இல்லக்கெல்லாம் மிரட்டுறாங்க சுத்தி இருக்கவங்கன்னா, நான் தான் அப்பவுமே சொன்னேன்ல அந்த கலரை எதுவும் தொடாதீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம ஷிபு என்ன பண்றான், யோ ஆம்புலன்ஸ் கூடிய சொல்லும் போது இல்ல இல்ல அவரை வந்து தொடக்கூடாது, அவருக்குள்ள அந்த கெட்ட சக்தி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் எல்லாம் சொல்றாங்க. செம்ம டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறான். யோ எவனோ ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டு ஒரு சூசைட் பண்ணி அவமானத்தை இறந்துட்டானா, அந்த அனாதை பையனுக்காக இவ்வளவு இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யாரடா பார்த்த அனாதன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சிட்டு எவனோ ஒருத்தன் கேட்கிறான். பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம பாபி ஆச்சுன்னு, டேய் ஏடா பண்ணி வச்சிருக்கீங்க படத்துல அந்த மாதிரி தோணும். பாத்தீங்கன்னா அவன் ஒண்ணு அனாதை கிடையாதுடா, ஏன் பையன்டா அப்படின்றான். தரமான செய்யா இருக்கும். இதை கேட்டுட்டு என்ன பண்றான், கீழே ரத்த வாந்தி எடுத்து இறந்துட்டான்னு தான் நினைப்பாங்க நம்ம ஆகாஷ் ஃபாதரு. அவரு என்ன பண்ண டக்குன்னு எந்திரிச்சிட்டாப்ல, எந்திரிச்சு
இதை அவங்க வாயிலேருந்து வர வைக்கிறதுக்காக தான் நான் ரத்தம் வந்து எடுத்த மாதிரி நடிச்ச அந்த மாதிரி ஒரு சீன் சொல்லும்போது செம்மையா இருக்கும். டேய் உண்மையா இவ்வளோ காமெடியா பண்ணா போனது என்னடா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி தோணும். அது எப்படி வந்து இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா, எதுக்கு இவங்க சரணா பேசிட்டு இருக்கும்போது அந்த சிலையை வந்து இடிச்சு வந்து அவரோட கலரை அடிச்சு வேற இடத்துல மாத்தணும்னு நினைச்சிருப்பாங்கன்னா, இவன் பணத்தெல்லாம் நகையெல்லாம் ஆட்டையை போட்டு இங்க தப்பிச்சு போலாம்னு நினைச்சிருப்பான் பாத்தீங்களா. அப்படி தப்பிச்சு போகும்போது அவன் சொல்லியிருப்பான் ஸ்டார்டிங்ல, அந்த பாபி வச்சுன்னா வயசானவர், அவருக்கு வருமானம் எது கிடையாது, அவர் கையில ஏதோ ஒரு சின்னதா வாட்ச் மாதிரி போட்டிருந்தாரு, அதை நீ வந்து ஆட்டையை போட்டின்னு சொல்லிட்டு அந்த வாட்சை கொடுக்கறதுக்காக தான் வந்து வந்திருப்பான். ஓகேங்களா. வரும்போது தான் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த பாபி வச்சுன்னு ஏசப்பா போட்டோக்கு பின்னாடி இவங்களோட இந்த இறந்து போன ரோட்ரிக்கோட போட்டோ வச்சு மகனை அப்படி சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இதை பார்த்த உடனே செம்ம இவருக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்னன்னா, இன்னைக்கு 2 ஃபாதர் வந்து வந்திருக்காங்க. கோயிலோட பூஜைகள் திருவிழாலாம் முடிஞ்சு மாதா சிலையை வைக்க போவாங்க. நான் அவங்க சாப்பிட்ற பிரசாதத்துல மருந்தை வந்து கலந்துட்டேன், விஷத்தை கலந்துட்டேன் அந்த மாதிரி சொல்லுவாரு. அப்பதான் இவருக்கு வந்து ஒரு ஐடியா வந்து புரியுது. என்னன்னா, இவங்க இவங்க பையன் வந்து தூக்கு மாட்டி இறந்துட்டான் பாத்தீங்களா. ஸோ அதனால காரணமான அந்த மக்களை வந்து பழி வாங்கணும். அதுக்காக இந்த இடத்துல இதுக்கப்புறம் அவங்க பையன் இருந்த இடத்துல எந்த ஒரு ஃபாதருமே வந்து ப்ரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வர ஃபாதர்லாம் திருவிழா வரைக்கும் எதுவுமே பண்ணாம திருவிழாவில் வந்து ஃபாதருக்கு மட்டும் சாப்பிட்ற உணவுகள் வந்து இருக்கும். அந்த உணவுல வெஸ்தை கலந்து கொடுத்துருவாப்ல. ஓகேங்களா. அப்படி சிலையை வைக்கிறது முன்னாடி அந்த வெஸ்தை கொடுத்ததுனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெஸ்தோட வீரியம் தாங்கி கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, சிலையை வைக்கிற சமயம் ரத்தம் வந்து எடுத்து இறந்துருவாங்க. இதைத்தான் இந்த ஆளு பிளான் பண்ணி வச்சிருக்கான். வழக்கமா என்ன பண்றான், அதே மாதிரி இவங்க 2 பேரும் இன்னைக்கு பாயாசத்துல வெஸ்தை கலந்துர வச்சிட வேண்டியதுதான் அந்த மாதிரி சொல்லிட்டு வெஸ்ட இவர் வந்து கலக்கிறது இவர் வந்து பாத்துடுறாரு. உடனே நம்ம ஷிப்பு என்ன பண்றாரு, அங்க இருக்க இவர் சாப்பிட வேண்டிய பாத்திரத்தெல்லாம் மாத்திட்டு இவர் கொண்டு வந்து நல்ல பாத்திரத்தை வந்து வச்சிடறாரு. ஓகேங்களா. ஆட்டு மாத்தி இவர் வந்து வச்சிடறாரு. இதெல்லாம் அந்த ஊர் மக்களுக்கு வந்து சொல்றாரு, பாத்தீங்களா இவன் நாள் இங்க ஊர்ல வந்து இந்த ஃபாதர் சாபத்தினாலதான் எல்லாம் வந்து சொல்லுங்க, அந்த சாபத்தினால வர இந்த பாபி அச்சனோட இதனாலதான் எல்லா ப்ராப்ளமும் நடக்கும்னு சொன்னோன்னே ஊர் மக்களா செம காண்டாகி போலீஸுக்கு போன் பண்ணி இவரை வந்து பிடிச்சு வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து நம்ம பிஷப் வந்து இவங்க 2 பேரையும் ரொம்ப பாராட்டுறாரு. உண்மையில நான் நினைச்சதை விட, அதாவது வந்து இவர் வந்து தனியா கூட்டு வந்து பேசியிருப்பாரு. என்னன்னா, நான் வந்து பிஷப் ஆகிற ஆசையில தான் இந்த மாதிரி வந்து சொன்னேன். பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னை விட நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஃபாதர்ஸாவே நீங்க வந்து 2 பேர் இருக்கீங்க. நீங்க இந்த ஊருக்கு கிடைச்சது ரொம்ப புண்ணியமா போச்சுன்னு சொல்லிட்டு இவர் வந்து பாராட்டு வந்திருப்பாரு. ஸோ அதையே தான் என்ன பண்ணுவாரு, இவங்க உண்மையில இவ்வளவு ஒரு நல்ல ஒருத்தங்க ஃபாதரா வந்து 2 பேர் கிடைச்சிருக்காங்க. உண்மையில நம்ம ஊர் வந்து ரொம்ப வந்து ஊர் வந்து புண்ணியம் பண்ணிருக்கணும். எல்லாரும் வந்து நம்ம ஃபாதருக்காக நல்லா ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இவன் 2 பேரும் அங்க இருக்க ஃபாதர் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு தப்பிச்சு ஓடிடுவானுங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன பிளான், 1 மாசம் அந்த டைம், ஒரு மாசத்துக்குள்ள என்ன பண்ணும், இந்த இடத்த விட்டு போயிடணும். ஸோ என்ன பண்ணுவாங்க, கெட்டவங்களா தான் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியில வந்து நல்லவனாகி இந்த ஊருக்கான உதவியை பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்மளோட வேலை வந்து முடிஞ்சு சொல்லிட்டு தப்பிச்சு வந்து போயிருப்பாங்க. இப்படி தப்பிச்சு போகும்போது பாத்தீங்கன்னா நேல்ரவி என்ட்ரி வந்து குடிப்பான். வந்து மாட்டிக்கிட்டீங்களா அந்த மாதிரி செமையா இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுவாரு, அவர் நிழல்கள் ரவிக்க கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. என்னன்னா, இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஊரை வந்து நல்லா ஒற்றுமையா பண்ணிருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணிருக்காங்க. திருவிழாவும் வெற்றிகரமா வந்து நடந்திருக்கு. எல்லா மக்களும் கடவுள் நம்பிக்கையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்க ஊருக்கு. ஓகே சொன்னவொடனே இவங்க நல்லது பண்ணிருக்கனால இவங்க திருடனா இருந்தாலும் அவங்கள ஒரு ரொம்ப அடிச்சுலாம் வண்டியில ஏற்ற மாட்டாரு. அவங்களா போய் வண்டியில வந்து ஏறி வந்து உட்காந்துட்டு போற மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. உடனே அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வானத்திலிருந்து வந்து தேவதூதர்கள் இந்த ஊருக்கான எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணிட்டு அவங்களே காணாம போயிட்டாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்காக நம்ம செலவு வச்சு வழிபடணும்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல உள்ள என்ட்ரன்ஸ்ல என்ன பண்றாங்க, நம்ம ஷிப்புக்கும் ஆகாதுக்கும் ஒரு சிலையை வச்சு மாலை போற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு 2 ஃப்ரேம் வந்து காட்டுறாங்க. ஒரு சைடு ஆகாசு, ஒரு சைடு ஷிபு. அதே காட்டி இந்த படத்தை வந்து முடிச்சிடுறாங்க. எப்படி காய்ஸ் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னா உண்மையில ஒரு ஃபன்னா தாங்க இருக்கும் அந்த படம் வந்து. ஸ்டார்டிங் வந்து கிட்டத்தட்ட இன்ட்ரோல் தாண்டி கொஞ்சம் தூரம் போற வரைக்கும் செம ஃபன்னா தான் இருக்கும். லாஸ்ட் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த படத்தை வந்து முடிச்சிருந்தாங்க. எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்தீங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு மூவிஸோட டுமாரோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பரமேஷ். ஹாய் ஹலோ கைஸ்.